Good morning. Welcome to the live market analysis. So today is 23rd June 2025. So நம்ம குயிக்கா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க. குயிக்கா வந்துருவாங்க மற்றவங்களும். நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட்ல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்டு சார்ட் ரீடிங்குள்ள போயிடலாம். ஸோ குளோபல் சினாரியோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்னென்ன குளோபல் ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்போ ஸோ இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் அப்படின்றதான் தெரியும் இல்லையா? ஸோ இந்த வார் வந்து இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது யூஎஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது அடுத்த கட்டமாக போயிடுச்சு. ஸோ தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் கிரேவ் சிச்சுவேஷன். ஸோ இவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது அடுத்து எந்தெந்த விதத்துல ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆயில் பிரைஸ் அப்படின்றதான் இந்த இடத்துல முக்கியமான ஃபேக்டரா பார்க்கப்படுகிறது. ஆயில் பிரைஸ் இப்போ ஒரு பேரலுக்கு பிரெண்ட் குரூட் $78 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. ஒருவேளை அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வழித்தடம் வந்து ஒருவேளை ஈரான் அதை தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஆயில் பிரைஸ் வில் ஷூட் அப். ஸோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி. இப்போ ஒருவேளை இந்த ஆயில் பிரைஸ் அப்படின்றது ஷூட் அப் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, தென் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கூட ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அந்த ஜிடிபி குரோத்ல இருந்து பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றதான் இப்போ பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதை தாண்டி நம்ம இதுக்குள்ள ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்குள்ள போக வேணாம். எப்படி இந்தியாவை அது பாதிக்கும் அப்படின்ற ஏரியாவோட நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நேராக நம்ம சார்ட்டுக்குள்ள போயிடலாம். எந்த மாதிரியான இன்றைய வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். So I'm taking you to the chart. Okay. So இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் அதை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு. நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு பிக் பிக்சரா பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். பிரைஸ் இஸ் மூவிங் என்ன ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த ரேஞ்சுக்குள்ளதான் கிட்டத்தட்ட அது மே 12th இருந்து இது வரைக்கும் மோர் தேன் அபவுட் 5 weeks உள்ள சுத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ கீழே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,300 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம். 25,500 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. 25,500 இஸ் த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. மேல ரெசிஸ்டன்ஸ் வரும்போது 25,300. This is resistance area 25,300. Sir, support 24,500. 4,000. Oh, thank you. Number 24,500. Thank you, sir. Okay. ஸோ இதான் நம்முடைய ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து சுத்திட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இதுக்கு நடுவுலயே பெரிய பெரிய மூவ்லா இருந்துகிட்டு இருக்கு. இதுவே கொஞ்சம் ப்ராடான மூவ் தான் இல்லையா? கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுக்கு மேல கீழே நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு பர்டிகுலர் பொசிஷன் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளை அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க. மற்றபடி இன்ட்ராடே ட்ரேடுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக இப்போ பிக் பிக்சர் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து இன்றையோட வாய்ப்புகள் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க. ஸோ காலையில பார்த்தீங்க அப்படின்னா தெர் வாஸ் அ ஸ்ட்ராங் கேப் டவுன் அப்படின்னு ஒன்று நடந்தது பார்த்தோம். ஸோ இந்த கேப் டவுன் சினாரியோ அப்படின்றது பெருசா இறங்கிட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆக ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். இன்கேஸ் இது இட் மேக்ஸ் அ டிப் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல வாங்குறது கூட ஒரு வாய்ப்பா பார்க்கலாம். ஸோ பையிங் ஏரியாவா நம்ம எதை பார்க்குறோம்? 24,922. இது வந்து ஒரு பை பண்றதுக்கான ஒரு ஏரியாவை நம்ம பார்க்கலாம். அதே சமயம் ஸ்டாப் லாஸும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். So I'll keep the 30 points as a stop loss. Okay, 30 points we keep a stop loss for a target of 45 points. அதே நேரம் இந்த இடத்துல 24,000 even 800 or even 900 கால் கூட எடுத்துக்கலாம். So we can plan to buy 24,000. நம்ம 900 கூட எடுத்து டீல் பண்ணலாம். பட் 800ல கொஞ்சம் ப்ரீமியமும் டெல்டா வேல்யூ கூட இருக்கிறதுனால அதை கூட எடுக்கலாம். So we can buy with a stop loss, say about 15 points for a target of.
ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மேலே ஏறும்போது இப்போ இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு தடைநிலையா இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் அதனுடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருந்தே கூட இருக்குது. பட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு இதெல்லாம் செல் ஏரியாவா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க இருந்து அது மேல போகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் செல்லிங் பிரஷர் வரும். இங்க வாங்குறது எல்லாமே இங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் அப்படின்றதும் ஒரு பாயிண்டா நம்ம வச்சுக்கணும். அதுக்கு மேல ஒருவேளை சிச்சுவேஷன் குளோபல் மார்க்கெட் ஃபேவரபிளா திரும்புது அப்படின்னு சொன்னா பிரேக் அவுட் எதுக்கு மேல எடுக்கணும்? 24,975. ஸோ நம்ம ஒரு பிரேக் அவுட் பை பண்றதா இருந்தால் above 24,975. of course stop loss will keep. நான் இங்க 35 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிரேக் அவுட்ல எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா ஸ்பைக்ஸ் அப்படின்றது கீழே வந்துட்டும் போகலாம். அதனால இந்த ரெண்டாவது பை அப்படின்றது எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ராடே ஏற்கனவே எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க தான் இதை எடுக்கணும். மற்றபடி இதை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேவோட ஹை தான் டார்கெட்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ டேவோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 25,021. திஸ் குட் பி த லைக்லி டார்கெட் 5,020. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு அனாலிசிஸ் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ திஸ் இஸ் தி ப்ரெசன்ட் சினாரியோ ஆஸ் ஃபார் அஸ் நிஃப்டி இஸ் கன்சர்ன். ஸோ நிஃப்டியில மேலே ஏறும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா இங்கே ஒன்று இருக்கு. இதை நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கோ நாளைக்கோ வரும்போது இந்த செல்லிங் ஏரியா கூட நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். whenever it goes to this is the resistance, strong resistance area 5,030 90. இங்க வேணா you can sell with a stop loss of 40 points. நல்ல டார்கெட்டே கிடைக்கலாம். 60 பாயிண்ட்ஸ்க்கான டார்கெட்டோட இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் சிச்சுவேஷன் ஆஃப் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட நிலவரம் ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாகவே சுத்துறதை பார்த்தோம். ஆனா பேங்க் நிஃப்டியும் அந்த மாதிரி குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவே சுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததா அப்படின்னா இருந்தது. இங்க பார்க்கும்போது இதான் அதனுடைய அந்த சைட்வே மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஏரியாவா நம்ம பார்த்தோம். ஆனா ஆர்பிஐயோட மீட்டிங் நடந்த போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணி சிஆர்ஆர் ஒன்று குறைக்கும் போது என்ன ஆயிடுச்சு? ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்தது பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆர்பிஐ ஓட டெசிஷன் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு? பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்தது. பட் அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகல. பிகாஸ் கிரெடிட் ஆஃப் டேக் இஸ் டவுன் அப்படின்னு செய்தி வந்ததுனால அதுக்கப்புறம் இதனுடைய பாசிட்டிவிட்டி போய் இந்த நெகட்டிவிட்டி உள்ள வந்தாச்சு. ஓகே. ஸோ இந்த நிலைமையில இப்போ இனிமேல் எப்படி நடக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சினாரியோல இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பேஸ் ஒன்று இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிற ஒரு ஏரியா. அதனால இப்போ இந்த பேஸை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு அதனுடைய ரேஞ்ச் அப்படின்றது இதுக்குள்ள நிக்குது. இந்த பேஸ் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்த தாண்டி கீழே அது போகுமா அப்படி சொல்லும்போது இல்லை, ஓரளவுக்கு அந்த இடத்த அது தாக்கு பிடிச்சி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் பார்க்குறோம். அதே நேரம் மேலே பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படிதான் இதனுடைய தற்போதைய ஒரு நிலைமை. இதான் அதனுடைய ரேஞ்ச். ஸோ ரேஞ்சை நம்ம நம்பர்ஸ்ல பார்க்கும்போது ஏறக்குறைய 55,300 அப்படின்றது சப்போர்ட் ஏரியாவை எடுத்துக்கலாம். இது வந்து ஒஸ்ட் சினாரியோ பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மேல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 56,700 ரெசிஸ்டன்ஸ், 56,700 ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். இது வந்து ஒரு பிக் பிக்சருக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்றதான் இப்போதைக்கு அதனுடைய ட்ரேடிங் ஏரியா. மேல வந்தாங்க செல்லிங் வரும், கீழே வந்தா பையிங் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து பிக் பிக்சருக்கான ஒரு ஏரியாவா நம்ம பார்க்கணும். சரி, இன்னைக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் அது கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காலையில இருந்து பார்க்கும்போது நிஃப்டியில ஓரளவுக்கு ஒரு நிறைய ஸ்பைக்ஸ் இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டெடியா அது ரெக்கவரி ஆனதையும் பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பெரிய நகர்வு இல்லை. ஆனா இப்போ ஸ்ட்ராங்கா இந்த 55,988 ஆல்மோஸ்ட் 56,000 கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 56,000 வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்டா நம்ம பார்க்குறோம். அதனால எனி பிரேக் அவுட் எபவ்
breakout above 56,000 அப்படின்னா is a buy. Can keep a stop loss of 80 points or a target of say about 120 points. So the break பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா yes, it can go to 56,120 அப்படின்றத கூட நம்ம டார்கெட் லெவலா யோசிக்கிறோம். ஸோ இது நம்ம டார்கெட்டா வச்சு யோசிக்கிறோம். ஸோ இதை பிரேக் பண்ணுமா அப்படின்னா several times it attempted to break and failed. அதே சமயம் இதனுடைய பைக் ஏரியாவா ஒரு இடம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா மாறிட்டு இருக்கு 55,860. இதை வந்து நம்ம பை பண்றதுக்கு ஒரு இடமா பார்க்கலாமா? எஸ். ஸோ 55,860 வித் ஸ்டாப் லாஸ். அதே நம்ம 80 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். 55,780 ஃபார் த டார்கெட் ஆஃப் 55,980. ஓகே, ஸோ அதே மாதிரி 80 and 120 பாயிண்ட்ஸ் அப்படின்றத வச்சு நம்ம இங்க கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல உடைச்சது அப்படின்னா நிஃப்டி ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேகம் வரும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ இதுலயும் நம்ம பொசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கீழே வரும்போது ஆப்ஷன்ஸ்ல நமக்கு 55,600 கால் கூட நம்ம யோசிக்கலாம். 5600 சி plus 50 for a target of 70. பார்க்கலாம். பிரேக் அவுட்லயே அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் ஒருவேளை ஏதாவது இன்னும் குளோபல் நியூஸ் ஏதாவது நெகட்டிவா வந்து அப்போ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஏரியா தான் அதனுடைய ஸ்ட்ரென்த். இந்த ஏரியா தான் அதனுடைய ஸ்ட்ரென்த். 780 வரைக்கும் கூட நான் கொடுத்துருக்கிறேன். 780 வரைக்கும் கூட நம்ம ஸ்டாப். ஓகே, ஸோ இந்த ஏரியாலாம் பை ஏரியா வச்சிருப்போம். ஒருவேளை பிலோ 56,780 சாரி 55,780 நம்ம ஸ்டாப் லாஸ் அது உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா தென் வில் கோ ஃபார் டபுள் ஷாட். ஸோ அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். பிலோ 55,780 டபுள் ஷாட் திஸ் ப்ளஸ் சேம் 80 பாயிண்ட்ஸ். அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமானதல்ல. இன்ட்ராடே ட்ரேட்ல கொஞ்சம் பழக்கம் உள்ளவங்க இந்த மாதிரி அது கீழே வரும்போதெல்லாம் டபுள் ஷாட்டுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுன்னா ஏன்னா இதுல ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இதுக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு நமக்கு இம்மீடியட்டா இன்ட்ராடேக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஐ ஹவ் ஆல்சோ டிஸ்கஸ்ட் அபவுட் தி பிக் பிக்சர். ஸோ அதனால நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்டியூடா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ரொம்ப இந்த நான் போட்டிருக்கிற அந்த 2 கோடு தான் இப்போதைக்கு அதனுடைய இம்பார்ட்டன்டான 2 எல்லைகளை நம்ம பார்க்குறோம். இங்க பேங்க் நிஃப்டி ரைட் ஹேண்ட் சைடில், நிஃப்டி அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து லேட்டா வந்தவங்க பார்க்கறதுக்காக நான் ரெண்டுமே இங்க வச்சிருக்கிறேன். Let me also say this. Nifty drop. 23,6 ரைட். ஸோ ரூல்ஸ் ஆஃப் த கேம் அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரூல்ஸ்? ஆல்வேஸ் 1 or 2 trades in a day. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ட்ரிகர் ஆச்சுன்னா லாஸ் கண்டிப்பா நிறுத்திடணும். ஒன்ல ப்ராஃபிட் வருதுன்னா அன்னையோட பண்டில் அப் பண்ணிட்டு you can look for the next day. Okay, my dear friends, follow the rules. Wish you all the best. We'll meet next week. Thank you. Bye-bye. Thank you, sir. Welcome, madam. Thank you, sir. Welcome, sir. Bye, sir. Thank you, sir. Thank you. Welcome. Bye-bye. Yes, sir. Bye, sir. Bye, sir. நன்றி.